ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரமோட்டிங் யோர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் டைரெக்ட் ஓனர்கிட்டயே லேண்டு பேசி ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் பெரிய ஏரியாவாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இல்லை ரிலேஷன் யாராவது 2, 3, 4 பேராக கூட ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம். அதனால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஏக்கர் நல்ல ஒரு சூப்பரான விவசாய நிலம் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். காமிச்சிருக்கேன் பாருங்கள். லேண்டு உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தாங்க. எப்படி பார்க்குறதுக்கு நல்லா பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக நீங்கள் அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபார்மிங் பண்ணிக்கலாங்க. விவசாயமும் பண்ணிக்கலாம், பண்ணை நிலமாகவும் அமைச்சிக்கலாம். ஜஸ்ட்டு வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குங்க. ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். பக்கத்துலேயே உங்களுக்கு ஜஸ்ட்டு வில்லேஜ் இருக்குது. எந்த ஒரு பயமும் இல்லைங்க. இந்த லேண்டில் நீங்கள் வீடு கட்டிட்டு கூட தாராளமாக ஸ்டே பண்ணலாங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னா பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்கிறதுனால எந்த ஒரு பயமும் இருக்காது. டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 18 ஏக்கர் இருக்குங்க. உங்களுக்கு 18 ஏக்கரும் ஒரே பவுண்ட்ரி தான். இவங்க லேண்டுக்கு உள்ளே வர்றதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு சென்ட்ராகவே பார்த்தீங்கன்னா ரோடு மடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் டிராக்டரு, லாரி, காரு எல்லாமே டேரெக்டாக நம்ம லேண்டுக்கு உள்ளேயே நிற்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. ஸோ நம்ம டவுனுக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தாங்க வரும். நல்ல பெரிய டவுனுங்க உங்களுக்கு. இந்த டவுன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டரில் இந்த சைட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க் எல்லாமே இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா அந்த பனைமரம் தெரியுது பாருங்கள். அந்த பனைமரத்துலேருந்து ஒரே பவுண்ட்ரி உங்களுக்கு. இப்போ டிராக்டர் வச்சு உழுது வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஃபுல் பவுண்ட்ரி அப்படியே வருங்க. நம்ம லேண்டுக்கு உள்ளே ஒரு 80 பனைமரம் இருக்குங்க. 70-80 பனைமரம் இருக்குது. தென்னை மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 தென்னை மரத்துக்கு மேலே இருக்குங்க. ஸோ ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. மொத்த ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நெல், கரும்பு, உளுந்து எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிணறு பார்த்தீங்கன்னா 6 கிணறு இருக்குங்க உங்களுக்கு. நல்ல பெரிய பெரிய கிணறு. அந்த கிணறு வீடியோவை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்ல பெரிய 6 கிணறு இருக்குது. 4 ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. நல்ல நீர்வளமான கிணறு உங்களுக்கு. இந்த லேண்டில் இருக்கக்கூடிய 2 கிணறே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 30லேருந்து 40 ஏக்கருக்கு மேலே தண்ணி பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அந்த 2 கிணறே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிணறு உங்களுக்கு. ஸோ நல்ல நீர்வளமான லேண்டு. தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேர் வருவாங்க, 3 மெம்பர் வருவாங்க. கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220 அடி வருங்க. ஸோ 220 அடி பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது உங்களுக்கு. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் தான். ஃபுல்லாக நெல் பயிர் போட்டிருக்காங்க, கரும்பு போட்டிருக்காங்க. ஸோ இந்த லேண்டு உங்களுக்கு விவசாயம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சூப்பரான லேண்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா 14 ஏக்கர் புஞ்சையில் வரும். மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 ஏக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரிங்க தப்பாக சொல்லிட்டேன். 14 ஏக்கர் பார்த்தீங்கன்னா நஞ்சையில் வரும். ஸோ டோட்டலாக 18 ஏக்கர் இருக்குது. அந்த 18 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா 14 ஏக்கர் நஞ்சையில் வரும், 4 ஏக்கர் புஞ்சையில் வருங்க உங்களுக்கு. ஸோ அந்த 4 ஏக்கர் புஞ்சையில் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் வேணுன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிக்கலாம். மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு அது மாதிரி பண்ணிக்கலாம். மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய 14 ஏக்கர் நஞ்சையில் கரும்பு, நெல்,
சவுக்கு அது மாதிரி பயிர் பண்ணிக்கலாங்க. ஸோ பவுண்ட்ரி காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஒரே பவுண்ட்ரி தான். கிணறுக்கு பின்னாடி அந்த பச்சை பசேல்னு தெரியுது பாருங்கள், அந்த பவுண்ட்ரிலேருந்து ஒரே பாக்ஸாக தாங்க வரும் உங்களுக்கு. ஸோ 14 ஏக்கரில் வந்து நீங்கள் கரும்பு, நெல், சவுக்கு அது மாதிரி பயிர் பண்ணிக்கலாம். மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய புஞ்சை ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணிக்கலாங்க. ஸோ ரெண்டுமே கலந்து இருக்குது, நஞ்சையும் புஞ்சையும் கலந்து இருக்குங்க. 6 கிணறு இருக்குது, 4 இபி சர்வீஸ் இருக்குது, ஃப்ரீ இபி சர்வீஸு, வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குங்க. ஸ்டேட் பைபாஸுக்கும் லேண்டுக்கும் 2.5 கிலோமீட்டர் தாங்க வரும். NH GST 100 அடி பைபாஸுக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ நல்லா டவுனுக்குலாம் பக்கத்துலேயே இருக்குது, வில்லேஜுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்குங்க. நல்லா பெரிய வில்லேஜ் உங்களுக்கு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 300-350 வீடுக்கு மேலே இருக்குங்க. இந்த லேண்டில் வந்து தண்ணி பஞ்சமே வராது. ஸோ அதனால் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணணும், எனக்கு தண்ணி மெயினாக வேணும், மண் வளமும் தண்ணியும் மெயினாக வேணும், வில்லேஜ் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கணும், டிரான்ஸ்போர்ட்டும் பக்கத்தில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லேண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. கம்மியான பட்ஜெட்டில் வந்துருக்கு. ஸோ பஸ் போர் ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் வருங்க. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பரான லேண்டு. 18 ஏக்கரும், ஏக்கரோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 13 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஃபைனல் ரேட்டாக வந்து ஒரு ஏக்கர் வந்து 13 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஒரே பவுண்ட்ரியாக இருக்குது. நல்ல லேண்டு, கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக பைப் லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. 18 ஏக்கரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைப் லைன் கனெக்ஷன் இருக்குங்க. இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணாலும் கண்டிப்பாக என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, யாரெல்லாம் கால் பண்ணிங்களோ கால் பேக் பண்ணி பேசிட்டேன். ஒருத்தர் 2 பேருக்கு யாராவது கால் பண்ணி பேசாமல் இருந்தால் இல்லை மெசேஜ் பண்ணலன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி மெசேஜில் கால் வந்து டெலீட் ஆகிட்ருக்கும். நீங்கள் ஃபோன் பண்ணி நான் எடுக்கலைன்னா ஏதோ ஒரு பர்சனல் ஒர்க்கில் இல்லை டிரைவிங்கில் அது மாதிரி இருந்திருப்பேன், அதனால தான் எடுக்க முடியாமல் போயிருக்கும். திருப்பி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு பண்ணுங்கள், நான் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிடுறேங்க. 6 கிணறுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எல்லாமே நல்ல சூப்பரான கிணறுங்க, பியூரான தண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, உப்பு தண்ணி மாதிரிலாம் இருக்கவே இருக்காதுங்க. நல்ல சூப்பரான தண்ணி, பியூரான தண்ணி. ஏன்னா வந்து விவசாயம் பண்ணணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு இந்த லேண்ட் சூப்பரான லேண்டு. ஏன்னா கிணறு 6 கிணறு சர்வீஸோடு இருக்குது, 4 சர்வீஸு, ஃபுல்லாக ஒரே பவுண்ட்ரி, பைப் லைன் கனெக்ஷன், வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குங்க. டவுன்லாம் ஜஸ்ட்டு ஒரு 3-4 கிலோமீட்டர்லேயே டவுன் இருக்குது உங்களுக்கு. தொட்டி கட்டி ஃபுல்லாக பம்பு செட்டோடு இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணால் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சைட் விசிட் கூட்டிகிட்டு போய்ட்டு காட்டுறேங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. டேரெக்ட் ஓனர்கிட்டே பேசிக்கலாம், எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா டேரெக்ட் ஓனர்கிட்டே நம்ம சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாங்க. நம்மளுக்கு டேரெக்ட் ஓனர் தான், எனக்கு டேரெக்ட் ஓனர் தான். அப்பயே கூட கால் பண்ணித்தரேன், நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து உங்கள் ஆதரவை தாங்க. நம்ம இதே மாதிரியே ஒரு